குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். 4.5 ஆண்டுகள் கடந்து 5ஆம் ஆண்டிலே நாம் அந்த நிறைவினை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கக்கூடியது என்பதை நாம் அறிவோம். இந்த 4.5 ஆண்டுகள் கடந்து 5 ஆண்டு நிறைவை நோக்கி செல்லக்கூடிய ஆட்சி பொறுப்பின் காலத்தில் தமிழ்நாட்டை இந்திய அளவில் ஒரு முன்னணி மாநிலமாக அனைவரையும் உள்ளடக்கி எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அந்த லட்சிய வரிகளுக்கு உயிரோட்டம் அளிக்கக்கூடிய வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய ஆட்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முதலமைச்சருடைய தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு கடந்த 7/5/2021 ஆண்டு பொறுப்பேற்றுக் கொண்ட போது தமிழ்நாடு கொரோனா பெருந்தொற்றினுடைய பிடியிலே இருந்தது. அன்றைய சூழ்நிலையில் ஏறத்தாழ 17 லட்சம் மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். கொரோனாவினுடைய அந்த தொற்றினுடைய முதல் அலை வரக்கூடிய காலகட்டத்தில் ஏறத்தாழ 8.59 லட்சம் பேர் அதனால் பாதிக்கப்பட்டதாக புள்ளி விவரங்கள் இருந்தது. ஆனால் ஆட்சி பொறுப்பை நாம் ஏற்ற அந்த காலத்தில் அது 2 மடங்காக ஏறத்தாழ 17 லட்சம் பேர் பாதிக்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலை இருந்தது. அன்றைய தினம் சுவாசிப்பதற்கு கூட ஆக்சிஜன் உயிர் வழி இல்லாத நிலை ஏற்பட்டு மிகப்பெரிய கடுமையான சூழ்நிலை. சாதாரணமாக ஒரு நாளைக்கு 150 KLD ஆக்சிஜன் தேவை என்று சொன்னால் அன்றைய தினம் 650 KLD ஆக்சிஜன் தேவை என்கின்ற அளவிற்கு ஆக்சிஜன் தேவை உயர்ந்திருந்தது. எனவே அந்த சூழ்நிலையிலே கூட ஒரு பார் ரூம் அமைத்து எல்லோருக்கும் உயிர் வழியை பிராணவாயுவை ஆக்சிஜன் அளிக்கக்கூடிய அந்த பணியை செய்து கொரோனா பெருந்தொற்றை சமாளித்து போர்க்கால அடிப்படையில் திராவிட மாடல் அரசு அதை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கொரோனா பெருந்தொற்றினுடைய நெருக்கடியில் இருந்தபோது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய நிதி நெருக்கடியும் கடுமையான அளவிலே இருந்தது. நிதி பற்றாக்குறையை பொறுத்த மட்டிலே 4.91% வருவாய் பற்றாக்குறை என்பது 3.49 விழுக்காடாகவும் அன்றைக்கு இருந்தது. மாநிலத்தினுடைய உள்நாட்டு வருவாய் வளர்ச்சி 0.07 என்கின்ற பெர்சன்டேஜில் அந்த விழுக்காட்டிலே இந்த அரசு பொறுப்பேற்ற போது அமைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மாநிலத்திலே ஆட்சி பொறுப்பில் இருந்த இந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்து இயற்கை சீற்றங்கள் புயல் போன்றவற்றினால் நம்முடைய மாநிலம் பாதிக்கக்கூடிய நிலையும் இன்னல்களும் ஏற்பட்டது. இந்த 4.5 ஆண்டு காலத்திலே ஓராண்டு முழுவதும் இயற்கை சீற்றங்களாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளுக்கு நாம் செலவழித்து பார்த்தால் 3.5 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி அபரிமிதமான வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த 3.5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா 2023 சென்னையை உலுக்கி போட்டிருக்கக்கூடிய மிக்ஜாம் புயல், தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடியை மையமாக வைத்து வந்த வெள்ளப்பெருக்கு, தொடர்ந்து 2024 விழுப்புரம், கடலூர் போன்றக்கூடிய மாவட்டங்களில் உருவாக்கக்கூடிய இயற்கை பேரிடர்கள், இவற்றையெல்லாம் இந்த அரசு மிக சிறப்பான முறையில் எதிர்கொண்டு அதே சமயத்தில் ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பு இல்லாமலே கூட இவற்றில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்தது கழக அரசு என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். எனவே இந்த சூழ்நிலையில் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்பதையெல்லாம் உருவாக்கி இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையினை நாங்கள் துவக்கத்திலே கொடுத்திருந்தோம். ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்தல் அறிக்கையினை வைத்து அவற்றையெல்லாம் ஒரு தொலைநோக்கு திட்டங்களாக உருவாக்கி அந்த தொலைநோக்கு திட்டங்களுக்கு அமைச்சரவையினுடைய ஒப்புதலையும் பெற்று அந்த தொலைநோக்கு திட்டங்களிலே எவை இப்போது நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம், ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தொலைநோக்கு திட்டங்கள் எத்தனை, அந்த திட்டங்களிலே எத்தனை திட்டங்கள் நிறைவேற்ற கொண்டிருக்கிறது, எத்தனை திட்டங்கள் அரசினுடைய பரிசீலனையிலே இருக்கிறது, எத்தனை திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய
ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு நிலுவையில் இருக்கிறது. எத்தகைய திட்டங்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு சிறு விளக்கத்தை நாங்கள் இங்கே உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். ஒரு பிரசன்டேஷன் மூலமாக, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக குறிப்பிட்ட சில துறைகள், பல்வேறு துறைகள் அரசினுடைய சார்பாக இருந்தாலும் முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டங்கள் குறித்து உங்களிடத்தில் எடுத்துக் கூறுவதற்கு விரும்புகிறோம். பொதுவாக அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னா, நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதைப் போல பொருளாதார வளர்ச்சியினுடைய அடிப்படையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி, ஜிஎஸ்டிபி என்று நாம் ஆங்கிலத்தை அளிக்கக்கூடிய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டினுடைய வளர்ச்சி 0.7% இருந்தது. 2024-25 ஆண்டில் இரட்டை இலக்க வளர்ச்சியை முதன்முறையாக நாம் பெற்று 11.19% நாம் வளர்ந்திருக்கிறோம். புழக்கத்தில் 0.7 என்கின்ற விதத்தில் இருந்தது. இப்போது 11.19 என்கின்ற இலக்கத்தை நாம் தொற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வளர்ச்சி என்பது கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய உச்சபட்சமான வளர்ச்சி என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அதே போல நிதி பற்றாக்குறையையும் வருவாய் பற்றாக்குறையை எடுத்துக்கொண்டேன் சொன்னால் 2020-21 ஆட்சி பொறுப்பிற்கு வருகிற போது 3.49% இருந்த வருவாய் பற்றாக்குறை, ரெவென்யூ டெபிசிட், இப்போது 1.17 என்கிற சதவீதமாக அது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட், ஆட்சி பொறுப்பேற்ற 2021 4.91% இருந்த அந்த நிதி பற்றாக்குறை இப்போது 3% குறைக்கப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு இயற்கை இடர்பாடுகள், ஒன்றிய அரசிலிருந்து தேவையான போதிய நிதி வராத சூழ்நிலை, இவற்றுக்கு இடையிலே தமிழ்நாடு அரசு கொண்டிருக்கக்கூடிய மிகச் சிறப்பான நிதி மேலாண்மையினுடைய காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே பல்வேறு துறைகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணிகள், முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தொழில் முதலீடுகள், இவற்றின் வாயிலாக இந்த பொருளாதார வளர்ச்சியும் அதே போல நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய குறியீடுகளிலே நாம் பாராட்டத்தக்க முன்னேற்றங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொழில் வளர்ச்சியிலே 2021 46,889 தொழிற்சாலைகளாக இருந்தது. 24-25 கடந்த ஆண்டு 52,614 தொழிற்சாலைகளாக உயர்ந்திருக்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட ஐரோப்பிய நாடுகளிலே தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். உலக அளவிலே நாம் புரிந்திருக்கக்கூடிய இந்த தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களின் வாயிலாக இதுவரை ஏறத்தாழ 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 10.28 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம். இதன் வாயிலாக ஏறத்தாழ 32.23 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக பெறுவதற்கு வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது. புதிய சிப்காட் தொழிற்சாலைகள் 30 தொழிற்சாலைகள், அதே போல நியோ டைடல் பார்க் என்பவை 16 நியோ டைடல் பார்க்குகள், 3 முழுமையான டைடல் பார்க்குகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதியை பொறுத்தமட்டில் 2021 ஆண்டிலே $26.15 பில்லியன் ஏற்றுமதி அளவாக இருந்தது. 24-25 ஆண்டு அது 2 மடங்காக உயர்ந்து 52.07% பில்லியன் டாலராக அது உயர்ந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு குறியீடாக இருந்திருக்கிறது. ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த வேலை வாய்ப்புகளின் மூலமாக நாம் பல்வேறு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். ஏறத்தாழ 108,111 இளைஞர்களுக்கு பல்வேறு தேர்வாணையங்கள் வாயிலாக வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு 84 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பல்வேறு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு ஏறத்தாழ 3,28,000 மேற்பட்டோருக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதே போல பல தொழிற்சாலைகளிலும் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எனவே பல்வேறு குறியீடுகளினுடைய அடிப்படையிலும் பொருளாதார ஆலோசனை குழுவினுடைய அறிக்கை ஒன்றிய அரசு வழங்கியிருக்கிறதுல சமூக வளர்ச்சி குறியீடுகள் SDG
அந்த சோஷியல் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லக்கூடிய எஸ்டிஜி வளர்ச்சியில் நம்ம முதலிடத்தை பெற்றிருக்கிறோம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல ஏற்றுமதியில் வந்து மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் வந்து அதிலே நாம் இன்றைக்கு நாட்டிலே முதலிடத்தில் இருக்கிறோம். ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு அதிலையும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. தோல் ஜவுளி பொருட்கள் இடத்திலே நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி காலணி மற்றும் தோல்பொருள் உற்பத்தியிலே வந்து இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியிலே வந்து நம்ம 38% நம்மளுடைய ஸ்டேக் அதில் இருக்கிறது. பெண் காவல் அதிகாரிகளுடைய விகிதத்தில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் கார்டுகளை சைட்ஸ் நாம் வச்சிருக்கிறோம். இப்படி ஒவ்வொன்று துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு முன்னணி மாநிலமாக, வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டிலே நாம் இருந்திருக்கிறோம். கல்வித்துறையை பற்றி நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்பதெல்லாம் மிகப்பெரிய அளவிலே வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் வந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 37,416 அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய தொடக்க பள்ளியில் படிக்கக்கூடிய 20.59 லட்சம் பேர் மாணவர்கள் இதனாலே பயன்பெற்று வந்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக மாணவர்களுடைய வருகை எண்ணிக்கை ஏறத்தாழ 9.21% உயர்ந்திருக்கிறது. அதேமாதிரி நேரத்திற்கு அவர்கள் வரக்கூடிய அந்த வருகை சதவீதம் என்பது மாணவர்கள் சரியான நேரத்துக்கு வருவது 98% இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆக இது போன்ற திட்டங்கள், அதே போல புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டங்களின் வாயிலாக அதிக அளவிலே இன்றைக்கு நம்முடைய உயர்கல்வி பயிலக்கூடிய எண்ணிக்கை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நான் முதல்வன் திறன் பெற்ற பல மாணவர்களை இன்றைக்கு அது உருவாக்கி வந்திருக்கிறது. விடியல் பயணம், மகளிர் நலனுக்காக வந்திருக்கக்கூடிய பயணத்தில் ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 65 லட்சம் பேர் சராசரியாக அவர்கள் அதில் பயன்படுகிறார்கள். அதில் ஏற்கனவே நாங்கள் பல முறை சொல்லியிருப்பதை போல ஒரு மாதத்திற்கு 888 ரூபாய் ஒவ்வொருவரும் அதில் சேமிப்பு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,14 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற வகையில் வழங்கப்பட்டு வருகிறது. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். தோழி விடுதிகள், முத்திரை திட்டங்களாக இருக்கக்கூடிய திட்டங்கள், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அதே போல அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அரங்கம், கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கக்கூடிய கண்ணாடிகளை பாலம், அதே போல் நம்முடைய MC ராஜா கல்லூரி மாணவர் விடுதி, கீழடி அருங்காட்சியகம், இப்போது பொருணையிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருங்காட்சியகம் என்று பல திட்டங்கள். இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு நடுவே நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வடசென்னை பகுதியினுடைய தனி வளர்ச்சி திட்டம் ஏறத்தாழ 6,858 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 235 பணிகள் இன்றைக்கு சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. ஊரக நகர்ப்புற கட்டமைப்புகள் மிகச்சிறந்த அளவிலே சாலைகள், பாலங்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறோம். ஏறத்தாழ 86 புதிய குடிநீர் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். 1,851 புதிய பாலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 45,000 கிலோமீட்டர் ஏறத்தாழைக்கு புதிய சாலைகள் உருவாக்கி இருக்கிறோம். கலைஞர் கனவு இல்லத்திலே 2 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டு வந்திருக்கிறது. போக்குவரத்தை பொறுத்த மட்டிலே 3,727 புதிய பேருந்துகள் வாங்கி இருக்கிறோம். 2,250 பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது அந்நியிலே கோயில் பராமரிப்பு பணிகள் ஏறத்தாழ 7,439 ஏக்கர் நிலங்கள், 1,832 கிரவுண்ட் காலி மனைகள், 253 கிரவுண்ட் கட்டடங்கள் போன்றவை அறநிலையத்துறையின் சார்பாக மீட்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய மொத்த மதிப்பீடு ஏறத்தாழ 7,658 கோடி ரூபாய் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் என்று அழைக்கக்கூடிய திருக்குட நன்னீராட்டு விழாக்கள் 2,820 திருக்கோயில்களிலே இது நடந்திருக்கிறது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு இதை பொறுத்த மட்டும் 44வது செஸ் ஒலிம்பியாட், கேலோ இந்தியா மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றிருக்கிறது. சிறு விளையாட்டு அரங்குகள் இந்த 4 ஆண்டுகளிலே 76 சிறு விளையாட்டு அரங்குகள் முதலமைச்சருடைய பெயராலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 4,600 பேருக்கு விளையாட்டுகளுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. 12,618 கிராமங்களுக்கும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. விளிம்பு நிலை மக்களுக்காக நிறைய திட்டங்கள், ஆதி திராவிட பழங்குடியினருக்கான மாநில ஆணையம், புல்குடி மேம்பாட்டு திட்டம், அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம், கலைஞர் கைவினை திட்டம், திருநங்கைகளுக்கான வாழ்வாதார திட்டங்கள், சிறுபான்மையினர் நலன் என்று பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உழவர் நலன், மீனவர் நலன் மற்றும் பால்வளத்திற்கான பல்வேறு பணிகளையும் நாம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம். இது சொன்ன திட்டங்களை தவிர சொல்லாத பல திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றி வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய மக்களை தேடி வரக்கூடிய திட்டங்கள், உங்கள் தொகுதி முதலமைச்சர், உங்கள் ஊரில் உங்களை தேடி, நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் மிக சிறப்பான வகையிலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இந்த முன்னுரையின் அடிப்படையில் உங்களுக்கான ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் என்னென்ன மாதிரி வந்திருக்கிறது என்பதை இப்போது விளக்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், என்னோடு இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர், மரியாதை ஆகியோரும் உங்களுக்கு உரிய விளக்கங்களை இது குறித்து அளிக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து இந்த பிரசன்டேஷனுக்கு போகலாம். தண்ணி கழகம் ஆட்சி புரிவதற்கு வருவதற்கு முன்பாக 505 தேர்தல் வாக்குறுதிகள் நாம் கொடுத்திருந்தோம். அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நான் தொடக்கத்திலே சொன்னதைப் போல 24/6/2021 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் செயலாக்கத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டு இவை அனைத்தும் தொலைநோக்கு திட்டங்களாக அரசின் சார்பிலே மேற்கொள்ளப்படுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 505 திட்டங்களில் ஆணைகள் வெளியிடப்பட்டு இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அதே போல பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், இதில் 364 திட்டங்களுக்கு அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சில திட்டங்கள் முடிவெற்றிருக்கிறது, மிக பெரும்பான்மையான திட்டங்கள். அதே போல அரசினுடைய பரிசீலனையில் இப்போது இருக்கக்கூடிய திட்டங்கள் 40 திட்டங்கள். ஆக அரசினுடைய ஆக்டிவ் கன்சர்வேஷனில் இருக்கக்கூடிய திட்டங்கள் 40 திட்டங்கள். ஆக மொத்தம் செயல்பாட்டில் இருக்கக்கூடியவை, நடந்து நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடியவை, இப்போது அரசினுடைய பரிசீலனையில் இருக்கக்கூடிய ஆகிய மூன்றும் இணைந்து பார்ப்பேன் சொன்னால் 404 திட்டங்கள் இந்த வகையிலே அவை அமைந்திருக்கிறது. இது அன்னியிலே ஒன்றிய அரசிடத்திலே நாம் நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் 37 திட்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கு தற்போதைக்கு நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளாத திட்டங்கள் 64 திட்டங்கள் இருக்கிறது. இந்த தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல துறைகளிலே, சில துறைகளிலே நாங்கள் உங்களுடைய கீழ்கண்ட இங்கே கொடுத்திருக்கக்கூடிய சில துறைகளிலே தொலைநோக்கு திட்டங்கள் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறது என்பதை உங்கள் பார்வைக்கு நாங்கள் வைக்க விரும்புகிறோம். அது ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலன் என்று ஆரம்பித்து ஏறத்தாழ ஒரு 11 துறைகள் அதில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது குறித்த விவரங்களை உங்களிடத்திலே நாங்கள் வைக்க இருக்கிறோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல திட்டங்களை பொறுத்த மட்டிலே ஆணை வெளியிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கவை தொடக்கத்திலே சொன்னதைப் போல 7 திட்டங்களுக்கு ஆணைகள் வெளியிடப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. பரிசீலனையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்று இது எதுவும் இல்லை. ஆக 7 திட்டங்கள் அது இப்போது செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது, நடைமுறையிலே பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசிடத்திலே இது குறித்து இருக்கக்கூடிய திட்டம் 1. ஆக அந்த திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய 8 திட்டங்களிலே 7 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டும் இருக்கிறது. ஒரு திட்டம் ஒன்றிய அரசினுடைய நிலுவையிலே இருக்கிறது. இந்த திட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களை நாங்கள் கோடிட்டு காட்ட விரும்புகிறோம். ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி மாணவர் மாலைக்கு வழங்கப்படக்கூடிய வருடாந்திர கல்வி உதவித்தொகையை உயர்த்தி வழங்குவோம் என்று அறிவித்திருந்தோம். அந்த கல்வி உதவித்தொகை இன்றைக்கு உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாணவர் விடுதிகளுடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுப்போம், உணவு கட்டணத்தை உயர்த்தி வழங்குவோம் என்று சொல்லியிருந்தோம். அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு 45 கோடி ரூபாய் அளவிலே நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த உணவு கட்டணம் 1000 1400 பள்ளி மாணவர்களுக்கும், கல்லூரி மாணவர்களுக்கு 1100 1500 உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோல ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக நடைபெறப்படக்கூடிய ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் சிறப்பு ஒரு திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பலரும் தொடர்ந்து நம்மிடத்திலே கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதற்கான தனியான அந்த மேம்பாட்டு செயல் திட்டம் தமிழ்நாட்டு அரசினுடைய சட்டம் 2024 அடிப்படையில் இயற்றப்பட்டிருக்கிறது.
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தலைவராக கொண்டிருக்கக்கூடிய மாநில மன்றம் ஒன்றும், அதே போல மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆங்காங்கே மாவட்டங்களிலே கண்காணிப்பு குழுக்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தலித் கிறிஸ்தவர்களும் ஆதி திராவிடர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா தலைமை அமைந்த ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்தும் என்று சொல்லியிருக்கிறோம். இதை ஒட்டி நாம் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அது முறையான வலியுறுத்தல் நம்முடைய ஒன்றிய அரசுக்கும் தரப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்து வேளாண்மை உழவர் நலம் துறை. இந்த துறையிலே 40 திட்டங்கள், அதில் பார்த்தீங்கன்னா 35 திட்டங்களுக்கு இப்போது நிறைவேற்றப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2 திட்டங்கள் அரசின் பரிசீலனையில் இருக்கிறது. மொத்தம் 37 திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்பது ஒரு திட்டம் இப்போது நிலுவையில் இருக்கிறது. நடவடிக்கைக்கு தற்போது எடுத்துக்கொள்ளாத திட்டங்கள் 2 திட்டங்கள் அதில் இருக்கிறது. குறிப்பாக தாக்கல் செய்யப்பட்டு வேளாண் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தோம். 2021 ஆண்டிலிருந்து வேளாண்மைக்கென்று தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்த வேளாண்மைக்கு தனியே ஒரு பிரிவு உருவாக்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். இப்போது மாநில மாவட்ட வட்டார அளவிலே இயற்கை வேளாண்மைக்கென்று தனியான அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வேளாண் அறிவியல் அறிஞர் நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் மையம் தொடங்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். அந்த மையம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாலே 18/4/2022 அன்று துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜீனூரிலே தோட்டக்கலை பல்கலைக்கழகம் தொடக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருந்தோம். அங்கே தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலையம், கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் 18/4/2022 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாலே துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இப்போ பரிசீலனையில் இருக்கக்கூடிய சில தொலைநோக்கு திட்டங்களை எடுத்துக்கொண்டால், வேலூர் மாவட்டத்திலே காவலூரிலே மூடப்பட்டிருக்கக்கூடிய மூலிகை பண்ணையை மீண்டும் திறக்கப்பட்டு செயல்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம். இந்த 24-25 ஆண்டில் ஃபோக்கஸ் பிளாக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக 40 லட்சம் மதிப்பீட்டில் மூலிகை பண்ணை இங்கே அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 5000 8000 மழைக்கால நிவாரணத் தொகை 5000 6000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். அதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டு அது நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் காணலாம். அது மாதிரி விசைப்படகிற்கு வழங்கப்படும் மானிய விலை டீசல் 1500 லிட்டர் என்பது 2000 லிட்டர் ஆகும். கட்டுமரம், நாட்டுப்படகு, ஃபைபர் படகு ஆகியவற்றுக்கு வழங்கப்படும் எரிபொருள் வருவது 300 லிட்டர் என்பது 400 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். அது ஆண்டொன்றுக்கு மானிய விலையிலான டீசல் அளவு விசைப்படகுகளுக்கு 19,000 லிட்டராக, இயந்திரம் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய நாட்டுப்படங்களுக்கு 4400 லிட்டராக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மீனவர்கள் பயன்படுத்திவிடும் வெளிநாட்டு வெளிப்பொருத்தும் இடங்கள் ஆண்டுக்கு 750% இறக்குமதி செய்யப்பட்டு தேவையான பகுதிகளுக்கு வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். 23-24 ஆண்டில் ஏறத்தாழ 1000 இயந்திரங்கள் மானிய விலையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தேவையான மையங்களில் ஆம்புலன்ஸ் வசதியில் கூடிய கால்நடை மருத்துவமனையில் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். இந்த சேவையும் முதலமைச்சர் அவர்களாலே 2024 ஆகஸ்டிலே துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கைத்திறன், துணிநூல், கதத்துறையினுடைய அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக 14 திட்டங்களுக்கு நாம் தொலைநோக்கு திட்டங்களாக எடுத்துக்கொண்டோம். அதில் 13 திட்டங்கள் இப்போது நிறைவேற்றப்பட்டவை மற்றும் பணிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள். தற்போது நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்படாதவை ஒரு திட்டமாக இருக்கிறது. நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தொலைநோக்கு திட்டங்கள் அறிவித்தவாறு ஜவுளித்துறையை மேம்படுத்துவதற்கான தனியான ஜவுளி ஆணையம் அமைக்கப்படும். அது ஏற்கனவே இப்போது தமிழ்நாட்டின் ஜவுளித்துறை முன்னேற்றத்திற்கு வகையிலே 1000 யூனிட்டாக உயர்த்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். இப்போது 2 மாதத்துக்கு 750 யூனிட் என்பது 1000 யூனிட்டாக உயர்த்தி வழங்க அரசாணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவிப்போம். இதன் வாயிலாக ஏறத்தாழ 1,62,200 விசைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 563 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையிலே 14 திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்கள். அது ஆணைகள் வெளியிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டவை 11 திட்டங்கள். அரசின் பரிசீலனை ஒரு திட்டம் இருக்கிறது. 12 திட்டங்கள் இப்போது நடைமுறையில் இருக்கிறது. நடவடிக்கைக்கு இப்போது எடுத்துக்கொள்ளப்பட படாத திட்டங்கள் 2 திட்டங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சில குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், முக்கியமாக விக்கிரவாண்டி, கும்பகோணம், தஞ்சாவூர்
அந்த 4-வே 4 வழி சாலை திட்டம் இந்த வகையிலே பணி முன்னேற்றம் ஒவ்வொரு தொகுப்பிலும் இப்போது காணப்பட்டு சில இடங்களிலே பணி முன்னேற்றத்தில் இருக்கிறது, பல இடங்களிலே அந்த பணி முடிவெற்றிருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய இருவழிச்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக 4 வழிச்சாலைகள் 6 வழிச்சாலைகளாக மாற்றப்படும் என்று சொல்லியிருந்தோம். அது கடந்த 4 ஆண்டுகளில் 832 கிலோமீட்டர் சாலைகள் 6047 கோடி மதிப்பீட்டில் எடுக்கப்பட்டு 586 கிலோமீட்டர் 4 வழிச்சாலை பணிகள் 5079 கோடியில் முடிவெற்றிருக்கிறது. மீத பணிகள் வெவ்வேறு நிலைகளிலே அது இருக்கிறது. அதே மாதிரி 25-26 வந்து 242 கிலோமீட்டர் பணிகள் 1568 கோடி மதிப்பீட்டிலே எடுக்கப்பட்டு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டிருக்கிறது. அது மாதிரி பல இடங்களிலே தரைமட்ட பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக மாற்றப்படும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த பாலங்களும் நீங்கள் 2021-22 மானிய கோரிக்கையிலிருந்து நீங்கள் துவங்கி பார்த்தீங்கன்னா 1281 தரைப்பாலங்களில் 4 ஆண்டுகளில் 1197 தரைப்பாலங்கள் 2400 கோடி ரூபாயில் மதிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு 1140 பாலங்கள் 1752 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 84 பாலங்களில் இந்த ஆண்டு நபார்டு மற்றும் கிராம சாலைகளுடைய அந்த யூனிட் மூலமாக எடுத்திருக்கக்கூடிய 72 பணிகள், அதே மாதிரி கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு அலகின் மூலமாக 12 பணிகளும் எடுக்கப்பட இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய இடங்களிலே வந்து பைபாஸ் புறவழிச்சாலைகள் அமைப்போம் என்று சொல்லியிருந்தோம். அந்த பல நகரப்பகுதிகள் பேரூராட்சி பகுதியிலும் அதை அறிவித்திருந்தோம். அதில் கோயம்புத்தூர் மேற்கு புறவழிச்சாலை, சிவகாசி வெளிவட்ட சாலை கட்டம் 1, மன்னார்குடி சுற்றுச்சாலை, திண்டுக்கல் புறவழிச்சாலை அவையெல்லாம் பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டு வருகிறது. அதே மாதிரி பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். இலுப்பூர், திருத்துறைப்பூண்டி, பார்த்திபனூர், மண்ணச்சநல்லூர், கமுதி, நாமக்கல், குன்னூர், திருத்தணி இதெல்லாம் பைபாஸ் ரோட்ஸ் வந்து எடுத்து நம்ம முடிச்சிருக்கோம். 23 பைபாஸ் ரோடுக்கு நம்ம இப்போ லேண்ட் அக்வசிஷன் நம்ம போயிட்டு இருக்கோம். அது மாதிரி தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறையினுடைய சார்பில் 15 அறிவிப்புகள் 10 அறிவிப்புகள் இப்போது நிறைவேற்றப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசினுடைய பரிசீலனையில் 2 உள்ளது. 12 அறிவிப்புகள் மொத்தம். ஒன்றிய அரசிடத்தில் 2 அறிவிப்புகள் இருக்கிறது. தற்போது நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்படாது 1 இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நாங்கள் சொல்லியிருந்தது வந்து கொரோனா தொற்று வரும்போது மூடப்பட்ட தொழிற்சாலைகளை மீண்டும் இயங்குவதற்கு எளிய தவணைகளிலே திரும்ப செலுத்தக்கூடிய வகையில் கடன் உதவி செய்வதற்கு என்று 15,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கான உத்தரவாதங்கள் 9.14 லட்சம் உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. டிக் மூலமாக கடன் உதவிகள் 230 கோடி ரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எம்எஸ்எம்இ சிறு குறு துறையினுடைய தொழில்துறையினுடைய காரணமாக பணப்புழக்கம் இருக்கக்கூடிய மேம்பாட்டு திட்டத்தினுடைய கீழில் 581 நிறுவனங்களுக்கு 151 கோடி ரூபாய் அளவில் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை தூத்துக்குடி காரிடாரில் புதிய தொழில்கள் நடைபெறும். சென்னை திருப்பெரும்புதூர் வரை பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தொழிற்பாதைகள் உருவாக்கப்படும் என்பதை, ஓசூர் வரை உருவாக்கப்படும் என்பதை சொல்லியிருந்தோம். இப்போ மதுரை தூத்துக்குடி தொழில் வழக்கத்தில் 8 சிப்காட் தொழில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. நில எடுப்பு பணிகள் மற்ற இடங்களில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. சென்னை பெங்களூர் தொழில் வட்டத்தில் 17 சிப்காட் தொழில் பூங்காக்கள் இருக்கிறது. 7 இடங்களிலே நில எடுப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்திய வார்ப்பட நிறுவனம் கோவையிலே துவங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருந்தோம். அதுக்கான டிட்கோ நிறுவனத்தின் மூலமாக அமைப்பதற்கு இந்த முறை சட்டமன்றத்தில் நாங்கள் அறிவிப்பினை வெளியிட்டு இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் ஒற்றைச்சாலை முறையிலே நாம் முறையாக பயன்படுத்தி தொழில் வளம் பெருக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருந்தோம். அது இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் 2.0 மாண்பு முதலமைச்சர் அவர்களாலே துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 32 துறைகளை சார்ந்த 191 சேவைகள் இதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நியூ ஏர்போர்ட்ஸ் கொண்டு வருவோம். ஒசூர், ராம்நாடு, வேலூர், கரூர் போன்ற இடங்களிலெல்லாம் நியூ ஏர்போர்ட்ஸ் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த பணிகள் இப்போது பல்வேறு இடங்களில் நிலம் கண்டறியக்கூடிய பணிகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். எவ்வளவு முதலீடுகள் என்பதை நான் துவக்கத்திலேயே நான் தெரிவித்திருக்கிறேன். நடுத்தர தொழில் நிறுவனங்களிலே வந்து 10 அறிவிப்புகள் இப்போது அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2 திட்டங்கள் பரிசீலனை இருக்கிறது. 12 திட்டங்கள் மொத்தமாக நடைமுறையில் இருக்கிறது. நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்படாதவை வந்து ஒரு திட்டமாக இருக்கிறது. இது நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு அறிவிப்பும் டிட்கோ, சிட்கோ போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டது போல வங்கிகள், நிதி நிறுவனங்கள் இணைந்து
குறு தொழில் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான நிதியுதவி ஏற்பாடு செய்ய ஒரு அமைப்புகளை உருவாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். அதற்கான அந்த கடன் உத்தரவாத திட்டம் முதலமைச்சர் அவர்களாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி புதிய தொழில் தொடங்க முதல் தலைமுறை பொறியியல் பட்டதாரிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற வழிவகை செய்து அரசாணை வெளிப்பட்டு கொடுத்திருக்கிறோம். அது மாதிரி நலிந்து வரக்கூடிய உப்பு உற்பத்தி, வெள்ளி கொலுசு தயாரிப்பு, பித்தளை தொழில், வெள்ளி விளக்குகள் செய்யும் தொழில் போன்றவர்களுக்கு குடிசை தொழிலாக அதை அறிவித்து மேம்பட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஆக இவையெல்லாம் சிறப்பு தொழில் திட்டத்தினுடைய வகையினுடைய கீழே முதலீட்டு மானியங்கள் சிறப்பாக கொடுத்திருக்கிறோம். உப்பு உற்பத்தியினை தவிர மற்றவையெல்லாம் கலைஞர் கைவினை திட்டத்திலே இப்போது சேர்க்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய சார்பிலே ஆணைகள் வெளியிடப்பட்டிருப்பவை 23 திட்டங்களில் 20 திட்டங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. 1 பரிசீலனையில் இருக்கிறது. 2 திட்டங்கள் நடைமுறைக்கு இன்னும் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் மாநகராட்சியாக சில பகுதிகளை தரம் உயர்த்தும் என்று அறிவித்திருந்தோம். அதில் காஞ்சிபுரம், தாம்பரம், கடலூர், திருவண்ணாமலை, கும்பகோணம், கரூர், நாமக்கல், காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய நகராட்சிகள் மாநகராட்சிகளாக வந்திருக்கிறது. மழைநீர் வடிகால் பணிகள் இந்த தூத்துக்குடியில இப்போது முடிவுற்று மக்கள் பயன்பாட்டிலே இருக்கிறது. இதர பகுதிகளிலே அது நடந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி சென்னையில் ஓடக்கூடிய அடையாறு, கூவம், பக்கிங்காம் கனால் இதெல்லாம் கழிவு நீர் கலப்பதை தடுத்து சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அதை விடுவதன் மூலமாக அதனுடைய நீரோட்டம் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். இப்போது ஏறத்தாழ 385 கோடி ரூபாய் செலவிலே அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி மற்ற இடங்களில் பேருந்து நிலையங்கள், அங்கே தங்குமிடங்கள் நவீன வசதியோடு மேம்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தோம். சிதம்பரம், நாகப்பட்டினம், திருத்தணி, திருவரங்கம், திருவண்ணாமலை, வடலூர், பழனியில் 119 கோடி ரூபாய் செலவில் பேருந்து பணிகள், நிலைய பணிகள் நடைபெற்று வருகிறது. குற்றாலம் மற்றும் வேளாங்கண்ணியில் பக்தர்கள் தங்கும் விடுதிகள் பேரூராட்சியின் சார்பிலே வருகிறது. பல இடங்களிலே சென்னை போன்ற பெருநகரங்களிலே அடுக்குமாடி கார் நிறுத்த வசதிகள் செய்வோம் என்று சொல்லியிருந்தோம். தீநகரில் ஏற்கனவே அது வாகன நிறுத்தமிடம் கட்டப்பட்டு பயன்பாடுகளில் இருக்கிறது. மேலும் 10 இடங்கள் இப்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தமட்டில் 22 திட்டங்கள், அதில் 17 திட்டங்களுக்கு ஆணைகள் வெளியிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பரிசீலனையில் 2 திட்டங்கள் இருக்கிறது. 19 திட்டங்கள் மொத்தம். ஒன்றிய அரசினுடைய நிலுவையில ஏறத்தா ஒரே ஒரு திட்டம் இருக்கிறது. நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்படாத திட்டம் 2 இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா மாநில கொள்கையை உருவாக்குவதற்காக நாங்கள் ஒரு உயர்நிலை குழு அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். மாநில கொள்கையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மாதிரி அரசின் சார்பாக ஐஐடி, என்ஐடி, எய்ம்ஸ், ஐஏஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனம் சேர்வதற்கு அதிக அளவிலே நம்முடைய மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு உயர் சிறப்பு பயிற்சி வகுப்பு நடக்கும் என்று நாங்கள் அறிவித்திருந்தோம். இந்த இதில் அந்த மாணவர்கள் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் சேரக்கூடிய மாணவருடைய கல்வி செலவினை அரசினை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மாதிரி தமிழ் மொழியில மொழிவழி சிறுபான்மையினர் தங்களுடைய தாய்மொழியை பயில்வதற்கு உரிய வசதிகள் செய்யப்படும் என்று சொல்லியிருந்தோம். அதில் அந்த தமிழ் கற்றல் சட்டம் 2006 படி 10ஆம் வகுப்பு தேர்வு பகுதி 4 அவர்களுடைய அந்த மொழிவழி சிறுபான்மையினரும் தங்கள் மொழியினை எழுதுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியருடைய நியமனங்கள் மாறுதல்கள் ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வினுடைய அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஊர்ப்புற நூலகர்கள், வில்லேஜ் லைப்ரரியன்ஸ், அவங்களுக்கு 446 ஊர்ப்புற நூலகர்களுக்கு இன்றைக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஏறத்தாழ 32.48 கோடி ரூபாய் செலவில் புதுப்பொலிவு பெறக்கூடிய வகையில் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையில 19 திட்டங்கள், 15 திட்டங்கள் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அரசின் பரிசீலனை எதுவும் இல்லை. ஒன்றிய அரசு நிலுவையில் 2 திட்டங்கள் இருக்கிறது. இப்போது நிறைவேற்றப்படாமல் இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளப்படாத திட்டங்கள் 2 திட்டங்கள் இருக்கிறது. இதில் குறிப்பாக தமிழ் சேர்ஸ், நம்ம இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கையில் அமைப்பது. ஹூஸ்டனில் அமெரிக்காவில், அதே மாதிரி ஜெர்மனியில் கலோன் பல்கலைக்கழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் கூட நேற்று கொலோன் சென்று அந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர் இடத்துல உரையாடி இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய நூலகங்களை பார்வையிட்டு வந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க செய்தி. அதற்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசின் சார்பில் ஏறத்தாழ 1.25 கோடி நிதி நல்கையாக வழங்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஜேஎன்யூக்கு ஏறத்தாழ 5,40,00,000 நிதி நல்கை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்பாடுகள் சரி செய்யப்பட்டு மீண்டும்
சிறப்பானதாக மாற்றி அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தற்போது வழங்கப்படக்கூடிய ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். அது 10,000 12,000 உயர்த்தி வழங்கிட அரசாணை எண் 86 வழங்கப்பட்டிருக்கிறது. மறைவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் குடும்ப நிவாரணமாக 5 லட்சம் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். அது இப்போது 10 லட்சமாகவே உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே மாதிரி சிபிஎஸ்இ போன்ற இருக்கக்கூடிய அனைத்தும் தகுதி வாய்ந்த ஆசிரியர் நியமித்து 8ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இது அனைத்திற்கும் கட்டாய பாடமாக கற்பிப்பது தேர்வு நடத்த அனுமதித்து அரசாணை எண் 31 அரசாணை எண் 255 31 டிசம்பர் 24 ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல விடுதலை போராட்ட வீரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர் போனவர்களுக்கு சென்னையிலே சிலை நிறுவப்படும் என்ற செய்தித்துறையின் வாயிலாக சொல்லியிருந்தோம். அதுவும் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. நடேசனார், சர்பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர் போன்றவர்களுக்கான கோட்டம் தலைநகரில் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போது நடைமுறையில் அது நடைபெற்று வருகிறது. ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பண்பாடு அந்த திட்டங்கள்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 24 திட்டங்களில் 23 திட்டங்கள் செயலாக்கத்தில் இருக்கிறது. தற்போது எடுத்துக்கொள்ளப்படாத திட்டம் ஒரு திட்டமாக இருக்கிறது. ஓய்வூதியம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4,000 ரூபாயாக பணியாற்றி ஓய்வூதியருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கருணை தொகை பொங்கல் கருணை தொகை 1,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பெரிய கோயில் மூத்த குடிமக்களுக்கு ஒரு மணி நேரம் தனி வரிசையில் தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இப்போது உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது. அருங்காட்சியகம் ஒன்றை நாம் அறிவிப்போம் என்று சிவகங்கையில் உருவாக்கும் என்று சொன்னோம். கீழடியிலே அந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு உலகெங்கும் இருக்கக்கூடியவர்கள் அங்கே வந்து அந்த அருங்காட்சியகத்தினுடைய மாட்சியை கண்டு செல்லக்கூடிய வகையில் மிகச் சிறப்பாக அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய இன்சிட்டோ மியூசியம், அங்கே இருக்கக்கூடிய அகழ்வாய்வு நடைபெற்ற பகுதிகளிலும் அந்த அகழ்வாய்வு தளத்திலேயே ஒரு மியூசியம் அமைப்பதற்கு இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் வழங்கி அந்த இடங்கள் கையகப்படுத்தப்பட்டு இப்போது அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்படாதவை வந்து ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோம். பழனி மற்றும் கொடைக்கானல் இடையில வந்து இந்த ரோப் கார் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நடுவில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால அது கிளியரன்ஸ் நமக்கு கிடைக்கல. அதனால அது வந்து வயபிளாக இல்லை, சாத்தியக்கூறுகள் இல்லாத வகையில் அந்த திட்டம் இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவிப்போம். அது மாதிரி முத்திரை திட்டங்கள் நான் சொன்னேன். கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம், ஐயன் திருவள்ளுவர் சிலையினுடைய விவேகானந்தர் பாறை இணைப்பு கண்ணாடி இலை பாலம், எம்சி ராஜா கல்லூரி மாணவர் விடுதி. இந்த கல்லூரி மாணவர் விடுதி என்பது இப்போது மிகச் சிறப்பான வகையில் உலகத்தரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி விடுதியாக அது உருவாகி வந்திருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைகள் 230 கோடி ரூபாய் அளவில், கலைஞர் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர் ஒன்று இப்போது வந்து கொண்டிருக்கிறது 44 கோடி ரூபாயில். வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு 80 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொடக்கத்திலே சொன்னது போல கீழடி அருங்காட்சியகம் ஏறத்தாழ 19 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 6 லட்சம் பேர் இதுக்கு வந்திருக்கிறாங்க. ராம்சர் சைட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து 20 இடங்களை பெற்றிருக்கிறோம். நமக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசம் தான் இருக்கிறது. இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு ஸ்தலமாக தமிழ்நாடு வந்திருக்கிறோம். இது எல்லாமே வந்து நான் இதுவரை சொன்னது எல்லாமே வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி அமைச்சரவையில ஒப்புதல் பெறப்பட்டு அவை தொலைநோக்கு திட்டங்களாக அறிவிக்கப்பட்டு இந்த திட்டங்களை குறித்து நான் ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த திட்டங்களை சொல்லாத பல திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது கலைஞரினுடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம். ஏறத்தாழ 10,187 கிராம ஊராட்சிகள். அதில் இந்த திட்டம் 786.86 கோடி ரூபாயில அது செயல்படுத்தப்படுகிறது. அதன் மூலமாக பயிர் உற்பத்தி திறன் கேழ்வரகை பொறுத்த மட்டும் வந்து அகில இந்திய அளவில் 1வது இடத்திலும், சிறுதானியங்கள் மில்லட்ஸில் 3வது இடத்திலும் நாம் இருக்கிறோம். அதே மாதிரி கல்வியில் உங்கள் அனைவருக்கும் தெரியும், இல்லம் தேடி கல்வி 34 லட்சம் மாணவர்கள் பயன்படுத்த அளவில் 448,000 மையங்கள். காலை உணவு திட்டம் 37,416 அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் 21 லட்சம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய திட்டம் 600 கோடி ரூபாய் செலவில். எண்ணும் எழுத்தும் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அது மாதிரி புதுமை பெண் திட்டம், உயர்கல்விக்கு நம்முடைய மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய திட்டம். அதில் ஏறத்தாழ 5,12,433 மாணவிகள் பயன்பெறுகிறார்கள். ஏறத்தாழ 900 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் புதல்வன் திட்டம் 390 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் 3,86,000 மாணவர்கள் பயன்பெறத்தக்க உயர்கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு. மக்களை தேடி மருத்துவம்,
இன்னுயிர் காப்போம் 318 கோடி, மக்களை தேடி மருத்துவத்திலே 680 கோடி ரூபாய்க்கு ஏறத்தாழ 2.25 கோடி மக்கள் அதில் பயனடைகிறார்கள். முதல்வர் மருந்தகங்கள், பாதம் காப்பும் திட்டம், கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், 2 லட்சம் வீடுகள், 7,000 கோடி ரூபாய் செலவில் வீடு சென்னை வளர்ச்சி திட்டம் நான் சொன்னதை போல 6,858 கோடி ரூபாய் செலவில் 235 பணிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தில் ஏறத்தாழ 3,658 பணிகள் 400 கோடி ரூபாய் செலவில் வந்திருக்கிறது. 26 மாவட்டங்களிலே தொல்குடி மேம்பாட்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அது 750 வீடுகள், அணுகு சாலைகள் 250 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டு வந்திருக்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் 3,166 பயனாளிகள் அவர்கள் பயன்பெறுகிறார்கள். கலைஞர் கைவினை திட்டம், கோயில் நிலங்கள் மீட்பு, கிராமப்புற கோயில் பராமரிப்பு பணிகள், அறிவுசார் மையங்கள், தோழி விடுதி, இப்போது மிக வெற்றிகரமாக நடக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் 10,000 முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 55 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலே அது வந்திருக்கிறது. அந்த மனுக்கள் பெறப்பட்டிருக்கக்கூடிய மனுக்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் எவ்வளவு என்பதை தெரிவித்திருக்கிறோம். 9,05,000 மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. 9 லட்சமும். 2ஆம் கட்டத்திலே 14.6 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு 12.8 லட்சம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. 3ஆம் கட்டத்திலே 1.9 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு 1.1 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. ஆக சொல்லி இருக்கக்கூடிய திட்டங்களுடைய நிலைகள் நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதை போல ஒட்டுமொத்தமாக அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள், இப்போது எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இப்போது பரிசீலனையில் இருக்கக்கூடிய திட்டங்கள், தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள், ஒன்றிய அரசினுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள், சில திட்டங்கள் ஒரு 60 திட்டங்கள் நாங்கள் இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை என்று இருக்கக்கூடிய திட்டங்கள், இவற்றை குறித்த ஒரு ஓவரால். இதற்கு மேலே இருக்கக்கூடிய முத்திரை திட்டங்கள், அதற்கு ஒருபடி தாண்டி இருக்கக்கூடிய இந்த திட்டங்களிலே சொல்லாமல் இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளை அறிந்து முதலமைச்சர் அவர்கள் தனி கவனத்திலே அவர்கள் அறிவித்து சொல்லாமலேயே கூட நாங்கள் நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள் என்று இந்த 4 ஆண்டுகளை முடிவு செய்து 5ஆம் ஆண்டிலே சென்று கொண்டிருக்கிற போது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த தமிழ்நாட்டு அரசு, திராவிட மாடல் அரசு எத்தகைய பணிகளை மேற்கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் இப்போது இவற்றை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கேன். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட மாதந்தோறும் இந்த ஆண்டு அதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கப்பட்ட பிறகு அது செயல்படுத்துவது எளிதாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நடைமுறையில் 2 மாதத்துக்கு ஒரு முறையான அந்த திட்டம் இருக்கிறது. எனவே அது குறித்து ஸ்மார்ட் மீட்டர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான டெண்டர் போயிருக்கிறோம். டெண்டர் முடிவுற்று ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கான பணி துவங்கப்படும். அரசு இலவசமாக வழங்கி இருக்கிற திட்டங்களுக்கு இப்ப அமல்படுத்துவதற்கு இல்லை, மற்ற திட்டங்களுக்கு, மற்ற இடங்களுக்கு அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை. இல்லை சார், நான் தான் திருப்பி இவ்வளவு திட்டங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். நான் அவர்களிடத்தை சொல்கிறேன், ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நமக்கு நிதிகள் வராத பட்சத்தில் நம்முடைய எஸ்ஓடிஆரை வைத்துக்கொண்டு நம்முடைய எஸ்ஓடிஆரில் நமக்கு வந்திருக்கக்கூடிய அதிகபட்சமான பொருளாதாரத்துக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய நிதி ஆதாரங்களை நாம் உருவாக்கி பொருளாதார வளர்ச்சி 2 டபுள் டிஜிட்டாக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். 1.19% கொண்டு. கடன் பற்றி நீங்கள் பேசுகிறவங்க யாரும் ஏன் இந்த பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேச மாட்டாங்க? எப்படி நம்மளால் சாத்தியப்பட முடிஞ்சது? கடன் வாங்கினீங்கன்ற சொல்லாங்க. நான் சட்டமன்றத்திலேயே மிக தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கேன். கடன் வாங்குவது என்பது உங்கள் ஆட்சியில் வாங்கியிருக்கீங்க, நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆனால் வாங்கக்கூடிய கடன்களை செலுத்தக்கூடிய அளவிலே நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்னொன்று, என்ன ஃபைனான்ஸ் கமிஷன் நமக்கு கொடுத்துருக்கிறதோ அந்த இதில் இருந்து நம்ம தாண்டி வாங்கலை, இன்னும் அதுக்குள்ளே தான் நம்ம வச்சுருக்கோம். அப்படி என்றால் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய, முறைப்படி செலுத்தக்கூடிய வலு தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு இருக்கிறது. எங்களுக்கு அந்த திராணி இருக்கிறது, எங்களுக்கு அந்த தெம்பு இருக்கிறது. கடன் வாங்குவதை கூட கடன் வாங்கி எந்த திட்டங்களுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். இப்போ நான் இதில் சொல்லியிருக்கிறதுல எத்தனை கேபெக்ஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம்.
இந்த திட்டங்களுக்கு நாங்கள் செலவழிப்பதன் மூலமாக எங்களுடைய ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டில், அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸில் எந்த அளவிற்கு நிதி பற்றாக்குறையும் வருவாய் பற்றாக்குறையும் நாங்கள் குறைந்து வந்திருக்கோம். எனவே எல்லா குறியீடுகளிலுமே நாங்கள் கூடித்தான் வந்திருக்கிறோம். கடனை பொறுத்த மட்டிலே கடன் வாங்கக்கூடிய எந்த நிலைமைக்குள்ளே இருக்கிறதோ அந்த நிலைமைக்குள் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இது குறித்த மிகப்பெரிய விளக்கங்களை சொன்னதுக்கு பிறகும் கடன் வாங்குகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். வாங்கிய கடனை எப்படி நாங்கள் செலவழிக்கிறோம், அது பொருளாதார மேம்பாடாக குறியீடுகளாக எப்படி மலர்ந்திருக்கிறது என்று அதையும் பாராட்டி சொன்னால் அந்த விமர்சனங்கள் பொருத்தமாகும். கண்டிப்பா சார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் எவ்வளவு நம்ம ஒவ்வொரு தொழில் முதலீட்டை நம்ம செய்ய போகும்போதும் இது எவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது, எந்த அளவுக்கு இது கன்வர்ஷன் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவருடைய இதிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, இந்த இது என்னென்ன செக்டார்ல நம்ம வருது, தமிழ்நாட்டினுடைய தொழில் கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செக்டார் மட்டும் இல்லை, ஆட்டோமொபைலோ எலக்ட்ரானிக்ஸோ மட்டும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலனி, தோல் பொருள் இல்லாத அந்த ஒரு காலனி, நான் லெதர் ஃபுட்வேர்ன்றது மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது. அதே மாதிரி நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய ஏற்றுமதியில மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கு மற்ற செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தொழில் உற்பத்தியில் நம்ம வந்து செகண்ட் ரேட் செக்டார், இன்னைக்கு பெரிய அளவில் தொழிற்சாலைகள் நம்ம எவ்வளவு தூரம் உருவாக்கியிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தொழில் இன்னைக்கு ஓவரால் பொருளாதார வளர்ச்சியில் 11.19% நம்ம வரோம்னா அதுக்கு எந்த செக்டார் கொடுக்குது? மேனுஃபேக்சரிங் செக்டாரில் நமக்கு ஒரு பெரிய பூஸ் உண்டு. அப்போ அதில் இவ்வளவு வேலை வாய்ப்புகளுக்கு புதிய திட்டங்கள் வந்திருக்கு. இது பரவலாக வந்திருக்கு, சென்னையில் மட்டும் கிடையாது. இன்னைக்கு சென்னையிலேருந்து இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒசூர் டெவலப் ஆகிருக்கு. இந்த வரக்கூடிய திட்டங்கள் திருச்சி பகுதியில் வந்திருக்கு, டெல்டா பகுதியில் வந்திருக்கு. இன்னும் கூட சொல்லப்போனால் சவுத்தில் பெரிய அளவில் திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஹப்பாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கு. எல்லா செக்டார்லையுமே நமக்கு நீங்கள் சொன்னபடி ஒரு குறிப்பிட்ட செக்டார்ன்றது மதிப்பிட்டு தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி மிக பரவலாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 லட்சம் என்பது நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த முதலீடுகள், இவ்வளவு இன்வெஸ்ட் 10 லட்சம் கோடி, அதன் மூலமாக 32 லட்சம் பேர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்களுக்கு இந்த வேலை. கிடையாது. ஏன்னா previous year 2023 இந்த மாதிரி வளர்ச்சி அதிகப்படுத்தினாங்க. பட் அந்த இயரோட கடைசியில வெறும் 6க்குள்ள போயிடுச்சு. இந்த 11ன்றதே ஒரு மாயை இல்ல. நான் என்ன சொல்றேன்னா அவர் ஒரு மாய உலகத்துல இருக்கிறாரு. ஏன் அது மாய உலகத்துல முன்னாள் முதலமைச்சர் அவர் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பிஜேபி சர்க்கார் தான் அதுக்கு நாங்க இது கொடுக்கல. இந்த புள்ளி விவரத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்தோட கொடுத்திருக்கிறது. அப்படியானால் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு மாய உலகத்திலே ஒரு புள்ளி விவரங்களை அளிக்கிறதா என்பதை அவர் தான் விளக்க வேண்டும். நீங்க எடுத்துக்கோங்க சார், நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க, ஒரு எபிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. உங்க சமரக்ஷ அபியான்ல இருந்து இன்னைக்கு வரை கேட்டுட்டு இருக்கோம், வரல. அதே மாதிரி எம்என்ஆர்ஜிஎஸ் மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு 100 நாள் வேலை திட்டத்தில் இன்னும் பணம் வராமல் இருக்கு. இன்னைக்கு நம்ம போய் அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நம்ம போய் கேட்டுட்டு இருக்கோம். சமரக்ஷ சித்தா அபியான்லே பார்த்தோன்னா 2500 கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டியது. ஆக ஒவ்வொரு முறையும் நாம் அதற்காக போய் கேட்கிறோம். நம்மளுடைய கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் அந்த பணத்தை வெளிவீங்க. எங்கிட்ட இருக்கக்கூடிய லிமிட்டட் ரிசோர்சஸ் தான். ஒன்றிய அரசுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டு அரசுக்கான லிமிட்டட் ரிசோர்சஸ் தான் எங்கிட்ட இருக்கு. அதுக்குள்ள நாங்கள் வந்து ரொம்ப ப்ரூடெண்ட்டாக மேனேஜ் பண்ணுறதுனால ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதுக்கும் கொடுத்தேன். தமிழ்நாடு ஒரு மாநிலங்கள் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் நான் இந்த இதில் எவ்வளவு பாலங்கள், எவ்வளவு சாலைகள் வந்திருக்கிறது, என்ன எல்லாத்தையும் திட்டம் போட்டிருக்கோம், எவ்வளவு புதிய கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறதெல்லாம் நான் பட்டியல் போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது அணியில் சோசியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்களையும் நம்ம நடத்தக்கூடிய ஒரே மாநிலம் நம்ம. ஸோ 2 பக்கத்தையுமே நம்ம இன்னைக்கு மீத அளவில் பேலன்ஸ் பண்ணி 2 பக்கத்தையும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரோம். எங்கேருந்து கொண்டு வரோம்? இதுலேருந்து தானே கொண்டு வரோம். கொடுக்கக்கூடிய நிதி பகிர்வுகள் சக்சஸிவ் ஃபினான்ஸ் கமிஷன்ஸில் நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல. இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் அதான் போய் சொல்லியிருக்கோம். பாப்புலேஷனை வச்சுட்டு நீங்கள் ஒரு அளவுகோலாக கொண்டு வந்தீங்கன்னா அதை
முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதை முழுமையாக பின்பற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் இன்னைக்கு பீனலைஸ் ஆகிறோம் என்பதை நாம் சொல்லியிருக்கோம். அதனால தான் நம்ம ஃபினான்ஸ் கமிஷனில் அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டினுடைய இது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு என்ன கோரிக்கைகளை முன்வைத்து பேசியிருக்கிறதோ அது தமிழ்நாடு என்கின்ற மாநிலத்துக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய வகையில் தான் தமிழ்நாடு தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்தது என்று ப்ரொஃபசர் பனகாரியா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் நம்ம சொல்லியிருக்கோம். நம்புகிறோம் ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து வரட்டும்னு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்முடைய டிவல்யூஷனில் வர்றதும் குறைந்து கொண்டே வருகிறது என்பதையும் நீங்கள் பண்ணியிருக்கு சார். நான் சொன்னல, சோசியல் இம்பாக்ட்ல ஒவ்வொரு முறையும் நம்முடைய மாநில நிதி ஜெயலலிதா சார் திட்டக்குழு அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சோசியல் திட்டங்களையும் ஆய்வு பண்றாங்க. மகளிர் விடியல் பயணத்துல எத்தனை பயணங்கள் மேற்கொள்ளப்படுறோம், அது என்ன விதமான தாக்கத்தை மக்கள்கிட்ட வந்து உருவாக்கி இருக்கிறது. அவங்களுக்கு சேமிப்பு 888 ரூபா நாங்கள் சொல்லணும்னா உதவிகரமாக இருக்குது. அவங்க மொபிலிட்டி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு மகளிர் வீட்டிலேருந்து வெளியே போய் ஒரு சுய தொழில்களை செய்வதற்கு அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பினை தருகிறது. அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் லெவலில் அது கொடுத்துருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலை உணவு திட்டத்தின் வாயிலாக பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இப்போ இன்னைக்கு வந்து குழந்தைகள் பள்ளிக்கு வரக்கூடிய வருகை அதன் மூலமாக அதிகரித்திருக்கிறதுன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். எவ்வளவு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்களுக்கு காலையில் இருக்கக்கூடிய இந்த ஆங்ஸைட்டி எந்த அளவுக்கு அவங்களுக்கு அது குறைகிறது. ஒரு காலையில் ஒரு குழந்தையை தயார் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஆங்ஸைட்டியில் பள்ளியினுடைய வருகையில் மட்டுமில்லை, நேரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஒவ்வொன்றும் குறித்த முறையான ஆய்வுகள் அவர்கள் செய்து தந்திருக்கிறார். ஒன்றிய அரசு மாநில திட்டங்கள் பங்கீடு திட்டங்கள் மற்றும் ஒவ்வொரு திட்டங்களையும் தமிழ்நாட்டோட மாநில அரசோட நிதி பங்கீடு அதிகரிச்சுட்டே வருது. ஒவ்வொரு திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதித்துறைகள் எவ்வளவு மிகப்பெரிய பழுவை ஏற்றிட்டே வரும் சார். இல்லை, ஓப்பன்லேயே நம்ம சொல்கிறோம். இப்போ கடந்த முறை கூட நாங்கள் போயிருக்கும்போது அதை பற்றி அங்கே பேசணும். நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தேன். அப்போ வந்து சர்வசிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் அன்னைக்கு என்ன வந்தது, 75% மத்திய ஒன்றிய அரசு தரும், 25% தான் மாநில அரசு கொடுக்குது. இன்னைக்கு 60-40 மாறிச்சு. அப்புறம் அது 50-50 மாறுது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுது, ஒன்றிய அரசுடைய நிதி வந்து முழுமையாக நிறுத்தப்பட்டு மாநில அமைப்புக்கு சுமையில். இதை பல முறை நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா, பிஎம்ஏஒயில் இருக்கக்கூடிய வீடு வழங்கக்கூடிய திட்டங்கள், இந்திரா காந்தி அம்மையார் பேரில் இருக்கக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கக்கூடிய திட்டம் 1500 அவங்க 200 தான் கொடுக்கணும், நம்ம 1000 ரூபா கொடுக்கணும். ஆக இந்த திட்டங்கள் எல்லாமே நீங்கள் ஓவர பீரியட் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசிலிருந்து வரக்கூடிய இந்த திட்டங்களுக்கான நிதி அவருடைய பங்களிப்பு கடந்த காலங்களிலே, நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், ஒவ்வொரு திட்டங்கள்லையுமே அது குறைந்து கொண்டே வருகிற போது நிதி இந்த சுமை யாருக்கு வருகிறது, மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. வீடு வழங்க போகும்போது அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வீட்டை கட்ட வேண்டியிருக்குன்னா அதுக்கு அதிகபட்சமாக 2,43,000 83,000 வருதுன்னா மாநில அரசு அதுக்கான முழு பொறுப்பையும் பெற்றுக்கொள்கிறது. மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய தொகை மிக குறைவாக இருக்கிறது. எனவே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் ஒன்றிய அரசின் திட்டங்களிலே வந்து ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பு குறைவு என்பது தொடர்ச்சியாக வருகிறது. அது மாநில அரசினுடைய நிதி ஆதாரங்களில் மிகுந்த சுமையை ஏற்படுத்தும். இன்னும் குவான்டிஃபை பண்ணணும்ல சார். இப்போ தான் அவங்க எந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. நாங்கள் இன்னைக்கு தான் நான் டெல்லிக்கு போகிறேன். நாளைய தினம் இல்லை சார், இது வந்து அவங்க சொல்கிறாங்க இங்கேருந்து ஜிஎஸ்டி என்பது இது வந்து ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை கலெக்டிவாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இது முடிவுகள் வெளியே சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவில் நாங்கள் இருப்போம், 12% நாங்கள் 5% வருகிறோம், 28% 18 வருகிறோம் அப்படின்னு 2 விதமான இதை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய தாற்பயம் என்ன, எந்த பொருளை எந்த பிராக்கெட்லேருந்து எங்கே வருது அப்படின்னு முழுமையாக நாங்கள் என்ன ஸ்டடி பண்ணணும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாடு அரசோ அல்லது டெல்லியிலே கலந்து பேசியிருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுடைய சில மாநிலங்கள், கர்நாடகா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட் போன்ற இருக்கக்கூடிய மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள் எல்லாம் என்ன அன்னைக்கு முடிவை சொன்னோம்னா, ரேஷனலைசேஷனுக்கு நாங்கள் விரோதிகள் கிடையாது, வி வெல்கம் இட். நீங்கள் ரேஷனலைசேஷன் பண்ணுகிற போது எந்த பொருளிலிருந்து இதனால் வரக்கூடிய பெனிஃபிட், இதனால் வரக்கூடிய ஆதாயம், இதனால் வரக்கூடிய நன்மை, இதனால் வரக்கூடிய பயன் யாருக்கு போய் சேரணும்னா கன்சியூமருக்கு போய் சேரணும்.
எண்ட் யூசருக்கு போய் சேரணும், சாமானிய மக்களுக்கு போய் சேரணும். இதை நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிகளோ நிறுவனங்களோ இதில் ஒரு ப்ராஃபிட்டேரிங் போயிடக்கூடாது. எங்களுடைய பிரைமரி கன்சர்ன் என்னன்னா, ரேஷனலைசேஷன் பண்ணுகிற போது வரக்கூடிய நன்மைகளும் பயன்களும் முதல் கட்டமாக கீழே இருக்கக்கூடிய எண்ட் யூசர்ஸ், கன்சியூமர்ஸ், பயனாளிகள், சாமானிய மக்களுக்கு அது முதல்ல போய் சேரணும். அதை நம்ம என்ஷூர் பண்ணணும். ரெண்டாவது, இந்த முறையை செய்கிற போது மாநிலங்களுக்கான ஒரு பெரிய அளவிலே நிதி குறைவு நமக்கு வரும். ஜிஎஸ்டி வந்து மற்ற மாநிலங்களை பார்த்து ஒன்றிய அரசினுடைய இதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம வந்து 50% அதுலேருந்து நமக்கு வரக்கூடிய வருமானம் ஜிஎஸ்டிலேருந்து வருது. ஸோ இதில் நிதி இழப்பு வருகிற போது தமிழ்நாடு போன்று இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே இங்கே விளக்கி சொல்லியிருப்பது போல, உள்கட்டமைப்பு அதே மாதிரி சோஷியல் சமூக நலத்திட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவில் செய்யக்கூடிய ஒரு மாநிலம் மிகப்பெரிய அளவில் நிதி பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது. எனவே ஒன்றிய அரசு இந்த ரேஷனலைசேஷன் கொண்டு வருகிற போது மாநிலங்கள், தமிழ்நாடு உள்ளிட்டு இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களினுடைய நிதி ஆதாரங்களை ப்ரொடெக்ட் பண்ணது, அதாவது நம்மளுடைய ரெவென்யூ, ஃபிஸ்கல் ரெவென்யூ, நமக்கு வர வேண்டிய ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் பார்த்தீங்களா, அதை அவர்கள் பாதுகாத்து தர வேண்டும். எங்களுக்கு எந்த விதமான நிதி ஆதாரங்களும் எங்களுக்கு நிதி இழப்புகளும் இல்லாத வகையில் ரெவென்யூ ரெசிப்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. காரணம், இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள், இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு we are halfway through. இந்த பட்ஜெட் போட்டு நிதிநிலை அறிக்கை கொடுத்து திட்டங்களை நாம் இப்போது செயலாக்கத்திலே கொண்டு வந்துட்டோம். இந்த செயலாக்கத்திலே திட்டங்கள் இருக்கிற போது ஏதேனும் நமக்கு வருவாய் இழப்பு பெரிய அளவில் வரும் என்று சொன்னால் அது மாநிலத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களின் மீது பாதிப்பினை உருவாக்கும். எனவே தான் திருப்பவும் நான் சொல்லுகிறேன், இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். இது குறித்த விரிவான விவாதங்கள் நாளைக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் 2 நாட்கள் நாங்கள் இருக்கிற போது விரிவான வகையில் நாங்கள் விவாதிக்கிறோம். டெக்ஸ்டைல்ஸ் முதல்ல நமக்கு மிகப்பெரிய இது டெக்ஸ்டைல்ஸு, லெதர் இண்டஸ்ட்ரீஸ், ஜெம்ஸு, சில காம்பனன்ட்ஸு, இதில் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் என்பது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இது. இதில் டெக்ஸ்டைல் வந்து நமக்கு ஜீவாதாரமாக இருக்கக்கூடியது. இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், பல இடங்களில் அதுக்கான போராட்டங்கள் வந்துட்டு இருந்தது. ஆக இது குறித்தும் நாங்கள் ஒன்றிய அரசிடத்திலே நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். நமக்கு வந்து பெரிய பாதிப்பு, உதாரணமாக திருப்பூர் போன்ற இருக்கக்கூடிய பகுதிகள், பின்னலாடை பகுதிகளெல்லாம் பெரிய பாதிப்பு வரும். தமிழ்நாடு வில் பி அட் த ரிசீவிங் எண்ட். எனவே இதற்கான ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இடத்தை கேட்டிருக்கிறோம். அதில் நிறைய இருக்குது. டியூட்டி ட்ராபேக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி இம்போர்ட் டியூட்டிஸில் வந்து நீங்கள் எக்ஸம்ஷன்ஸ் கொண்டு வந்து கொடுக்கலாம். அவங்களும் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களை சில தினங்களுக்கு முன்பாக நான் சந்தித்தேன். நம்முடைய குளச்சல் துறைமுகம் போன்றவற்றுக்கான நிதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கேட்கிற போதும் அவரிடத்தில் பேசுகிற போது இந்த சூழ்நிலை குறித்தும் அப்போது அவரிடத்தில் ஒரு டிஸ்கஷன் வந்தது. அவர்களும் ஒன்றிய அரசாங்கம் எந்த வகையில் இதெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதில் நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு வருவதால் இது குறித்தும் ஒன்றிய அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதை அவரிடத்தில் வலியுறுத்தினார். மாண்புமிகு நிதியமைச்சர் அண்ணன் சொன்னது போல அவங்க உள்ள வந்தாங்கன்னா மெல்லமா நம்ம தலை கட்டு போறதா இருக்கும். பிஎம் டிரைவ்னு சொல்லிடுவாங்களே ஒழிஞ்சு பிறகு நம்மளுடைய முதலீட்டில் வந்து பேர் வந்து அவங்க பேர் வச்சுக்கிறதுக்கான இருக்கும். அதனால அது தேவையில்லை. நாமே தேவையான பேருந்துகளை வாங்கி இயக்குகிறோம் தான் இயக்கிக்கிட்டு இருக்கோம். மின்சார பேருந்துகளை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு நம்முடைய நிதியை நம்முடைய திட்டங்களின் கீழ் செயல்படுத்துகிறோம். போகலாம் சார். நான் ஜிஎஸ்டிக்கு போகணும்.